வணக்கம் மக்களே. ஆபீஸ்ல இருந்து வீட்டுக்கு வந்த உடனேயே மறுபடியும் சமையல் அறைக்கு முன்னாடி நிக்கிறோம். என்ன செய்வோம், எப்படி சீக்கிரமா முடிப்போம் அப்படிங்கிற கவலையிலேயே நேரம் முழுவதும் சமையல் அறையிலேயே கழியுது. இது உண்மைதானே? ஆனா கவலை வேண்டாம். சமையல் அப்படிங்கிறது ரொம்ப நேரம் எடுக்கக்கூடிய விஷயம் இல்ல. இன்னைக்கு நான் உங்களுக்கு சொல்ல போறேன் ஸ்மார்ட் குக்கிங் டிப்ஸ். உங்களோட சமையல் நேரத்தை பாதியா குறைச்சு நீங்க ஓய்வெடுக்க இல்லைனா குடும்பத்துடன் நேரம் செலவழிக்க உதவும். முதல் டிப்ஸ பாத்துருவோமா? இதுதான் ரொம்பவே முக்கியமான டிப்ஸ். வாராந்திர மீல் பிளான், அதாவது வீக்லி மீல் பிளான். வாரத்தோட ஆரம்பத்துல ஒரு நிமிஷம் எடுத்து ஒரு ரஃப் பிளான் போட்டுக்கோங்க. என்ன செய்யலாம்? ஒரு சின்ன ஒயிட் போர்ட்ல மண்டே டு ஃப்ரைடேக்கு என்ன செய்ய போறோம் அப்படின்னு எழுதுங்க. எதெல்லாம் நமக்கு நன்மை தரக்கூடிய உணவுகள், டெய்லி என்ன செய்யறது அப்படிங்கிற குழப்பம் தீரும். காய்கறிகளை முழுவதும் பயன்படுத்துங்க. கடைக்கு அதிகமா போறது தேவைப்படாது. ரெண்டாவது டிப்ஸ் பாத்துருவோமா? வீக்கெண்ட் பிரிப்பு, அதாவது வீக்கெண்ட் பிரிப்பரேஷன். ஞாயிற்றுக்கிழமை 30 நிமிஷம் மட்டும் இன்வெஸ்ட் பண்ணுங்க. வெங்காயம், தக்காளி, பூண்டு இந்த மாதிரி பொருட்களை முன்னாடியே நறுக்கி ஏர்டைட் பாக்ஸ்ல போட்டு வச்சுக்கோங்க. தேவையான பருப்பு, சேமியா இது எல்லாத்தையும் ஊற வச்சுக்கலாம். இந்த ஒரு ஸ்டெப் மட்டும் உங்களோட வீக் டேஸ்லயும் வீக்கெண்ட்லயும் இருக்கிற வித்தியாசத்தை உண்டு பண்ணும். அடுத்து மூணாவது டிப்பை பாத்துருவோமா? பிரஷர் குக்கர் உங்களோட சிறந்த நண்பன். இது ஒரே நேரத்துல பல பொருட்களை வேக வைக்கும். சாம்பார் செய்யறதுக்கு துவரம்பருப்பு, காய்கறிகள், மசாலா பொடி எல்லாத்தையும் ஒன்னா போட்டு 3 விசில் வரைக்கும் வேக வைக்கலாம். இதனால தனித்தனியா வர்ற குக்கிங் ஸ்டெப்ஸை அவாய்ட் பண்ணலாம். அடுத்து நாலாவது டிப்ஸ் பாத்துருவோமா? ஒரே நேரத்துல பல விஷயங்களை செய்யறது, அதாவது மல்டி டாஸ்கிங். குக்கர்ல சாதம் வச்சதுக்கு அப்புறம் மேல ஒரு ஸ்டீம் பிளேட்ல காய்கறிகளை வேக வைக்கலாம். ஒரு பர்னர்ல சாம்பாரும் இன்னொரு பர்னர்ல பொரியல் அப்படின்னு பிளான் செய்யலாம். ஒரே நேரத்துல வேலையாகும் பொருட்களை தேர்ந்தெடுங்க. அடுத்தது அஞ்சாவது டிப்ஸ் பாத்துருவோமா? சரியான கருவிகளை பயன்படுத்துங்க. ஒரு நல்ல வெஜிடபிள் சாப்பர் இல்லைனா ஃபுட் ப்ராசஸர் வாங்குங்க. இது வெங்காயம், தக்காளி நறுக்கிற நேரத்தை வெகுவா குறைக்கும். இது கத்தியை விட 10 மடங்கு அதிகமா வேலை செய்யும். அடுத்து ஆறாவது டிப்ஸ் பாத்துருவோமா? எங்க வேண்டுமோ அங்க பயன்படுத்துங்க. முடிஞ்சா கடையில வாங்குங்க. ப்ரீகட் ஃப்ரோசன் வெஜிடபிள்ஸ பயன்படுத்துங்க. இதுக்கு சுத்தம், நறுக்குதல் எதுவுமே தேவையில்லை. நேரத்தை மிச்சப்படுத்தும். அடுத்தது ஏழாவது டிப்ஸ் பாத்துருவோமா? சுவை பெருக்கிகளை தயாரா வைத்திருங்க. இஞ்சி பூண்டு பேஸ்ட அட்வான்ஸாவே செஞ்சு வச்சிருங்க. சாம்பார் பொடி, ரசப்பொடி மாதிரி பேசிக் மசாலா பொருட்களை வீட்டிலேயே செஞ்சு வச்சுக்கோங்க. இது தேவைப்படும் போது இன்ஸ்டன்டா ஃபிளேவர் தரும். அடுத்து எட்டாவது டிப்ஸ் பாத்துருவோமா? சில சமயங்கள்ல குறுக்கு வழியை பயன்படுத்துங்க. புளி எடுக்கிறதுக்கு நேரம் இல்லையா? ரெடிமேட் டர்மரிக் பேஸ்ட பயன்படுத்துங்க. இது நமக்கு தேவையான புளிப்பை உடனடியா தரும். இப்படி இந்த எல்லா டிப்ஸையும் ஒன்னு சேர்த்து ஒரு 30 நிமிஷம் குக்கிங் சான்ஸ் எப்படி இருக்குன்னு பாப்போமா? முதல் 5 நிமிஷத்துல பிரஷர் குக்கர்ல சாம்பார் இன்கிரீடியன்ஸ போட்டு வச்சிருக்கிறோம். அடுத்த 10 நிமிஷத்துல வெஜிடபிள் சாப்பர்ல பொரியலுக்கு தேவைப்படுற காய்கறிகளை நறுக்கி பேன்ல போடுறோம். அடுத்த 10 நிமிஷத்துல ரைஸ் குக்கர்ல சாதம், மேல ஸ்ட்ரீம்ல காய்கறிகளை வைக்கிறோம். இதுக்கு நடுவுல பொரியலை கலரி கொள்ளலாம். கடைசி 5 நிமிஷம் சாம்பாரை கிளறி கடைசி டச்சிங் செஞ்சு சர்வ் பண்ணலாம். சரி மக்களே, இன்னைக்கு நம்ம பார்த்த முக்கியமான டிப்ஸ லைனா பாத்துருவோமா? முதல்ல வாரத்திற்கான திட்டம், ரெண்டாவது வீக்கெண்ட் பிரிப்பு, மூணாவது பிரஷர் குக்கர் பயன்பாடு, நாலாவது மல்டி டாஸ்கிங், அஞ்சாவது சரியான கருவிகள், ஆறாவது சுவை பெருக்கிகள். இந்த எளிய மாற்றங்கள் மட்டும் செஞ்சாலே நீங்க சமையல் அறையில செலவிடும் நேரம் கணிசமா குறையும். அடுத்த வீடியோவில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.